ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா சங்கீதா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான கேரளா ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். பாருங்கள், இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் கும்பிலப்பம் பண்ண போகிறோம். இந்த ஒரே மாவில் 3 விதமான டிஷ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இதில் காமிச்சிருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் இன் யூடியூப். இன்றைக்கி இந்த கும்பிலப்பம் எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் இதை செஞ்சு கொடுக்குறாங்க நம்மளுக்கு. வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 கிலோ எடுத்து அதை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஒரு துணியில் நிழலில் உலர்த்தி அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம 1 கிலோ பச்சரிசினா 1 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோம். ரொம்ப பாகு பதமெல்லாம் வேண்டியதில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா நம்ம பலாப்பழத்தில் பண்ணுறோம். பலாப்பழம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாழைப்பழத்துலேயும் கூட செய்யலாம். இப்போ இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். 1 கிலோ பச்சரிசி மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். நான் 3 கப்பு பலாப்பழம் எடுத்திருக்கேன், அதில் 2 கப்பு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு பார்த்திங்கன்னா முழுசாக எடுத்து வச்சுருக்கேன், அது நம்ம அரைச்சிக்க போகிறோம். 4-5 ஏலக்காய் மிக்ஸியில் அடித்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். அப்புறம் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் நல்லா பல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ஜாரில் பலாப்பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம அறுத்து வச்சுருக்கிற அரை மூடி தேங்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆனோன்னே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். இப்போது இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். முந்திரி பருப்பு, தேங்காய், கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழம், எள், அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பச்சரிசி. இந்த பச்சரிசி வறுக்க தேவையில்லை, பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி வறுத்த அதே பேன்லேயே அந்த அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழத்தை நம்ம ஒரு சும்மா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம், அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம வெள்ளைப்பாகும் பலாப்பழமும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறமா வாழை இலையை பாருங்கள் ஸ்டவ்வில் காட்டி லைட்டாக அதனுடைய மடமடப்பு தன்மை போகிற அளவுக்கு வாட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதிலிருந்து தண்டு எடுத்துக்க போகிறோம். இந்த தண்டு வேஸ்ட் பண்ணுறதில்ல, இதுதான் நம்ம கட்டக்கூடிய த்ரெட்டாக யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வாழை இலையை 2 பக்கமும் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. நீங்கள் ஒரு ஸ்பூனில் கூட எடுத்து ஊற்றி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அதை கட்டிக்கலாம். அந்த நார் வச்சு நம்ம கட்டிக்கலாம். உங்களுக்கு நாரில் கட்ட வரலை அப்படின்னா நீங்கள் நூலில் கூட கட்டிக்கலாம். பாருங்கள், ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒரு சுருக்கு பை மாதிரி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் நம்ம ஆவியில் வைக்க போகிறோம் கும்பிலப்பத்தை. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு. பாருங்கள், உள்ளே குக்காயிருக்கான்னு பார்க்குறக்கு நான் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு பார்க்குறேன். குக்காயிருக்கு பாருங்கள், எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப யம்மியாக, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாரம்பரியம் மாறாமல் நான் உங்களுக்கு அப்படியே பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், தொட்டு பார்க்குறேன் பாருங்கள், ஒட்டலை, பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்ட்டு. இதுவரையும் நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டோம், செஞ்சு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பாரம்பரிய டிஷ்ஷு. நம்ம இதெல்லாம் ரொம்ப நாளாக செய்யாமையே விட்டுட்டோம். இதே மாவுலேயே நம்ம அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் சூட் பண்ணி இப்போது அதுலேருந்து ஒவ்வொரு கரண்டியாக நம்ம எடுத்து ஊற்றிக்கிறோம். பலாப்பழத்தை வச்சு
அப்பம் செய்கிறோம். நம்ம அரிசி மாவில் அப்பம் செய்வோம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் திருப்பி போடுறேன். நல்லா சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது இதே மாவில் இலையடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 1/2 கப்பு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். 1 கப்பு நல்லா ஊற வச்ச செவப்பாவில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளை அவல் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் இலையடை எப்படி பண்ணுறோன்னு. இப்போ ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த மாவுலேயே கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி அடை தட்டுற மாதிரி பக்குவத்துக்கு கொண்டு வந்து பாருங்கள் தட்டி, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவல், தேங்காய், எள் எல்லாம் சேர்த்துட்டு இப்போது அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வந்து சும்மாவும் சாப்பிட்லாம் இலையடை பண்ணி. பட் உள்ள ஸ்டஃபிங்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது உங்களுக்கு சுகர் வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெல்லம் கூட தட்டி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அதில் வைக்கிறேன். வச்சு அப்படியே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் அவ்வளோதான். இதை அப்படியே வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் ஆகிறதுக்கு. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக ஒரே மாவில் 3 விதமான டிஷ்ஷு நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் இலையடையெல்லாம் இந்த வாழை இலையில் அந்த இலையடை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள் உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இந்த ஓணத்துக்கு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.